ஹே காய்ஸ், வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அமாவாசை ஸ்பெஷல். இன்றைக்கி என்னென்னா அமாவாசை. ஸோ அதுக்காக நாங்கள் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணோன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் சாதம் சாம்பார் வச்சுருக்கோம். இல்லை நான் வீடியோ போட்டிருக்கிறது வந்து பாயாசத்துக்கும் வாழைக்காய் ஃப்ரைக்கும் தான் போட்டிருக்கேன். இப்போ வாழைக்காய் ஃப்ரைக்கு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம வாழைக்காயை சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகா பொடி, ஆச்சி பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இதை பரட்டி வச்சாச்சு. இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே நம்ம வாழைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி. இப்போ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேமியா பால் பாயாசம். இதுக்கு ஒரு பேனில் நெய் ஊற்றி நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம். நாங்கள் அது கூடவே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அதையும் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஆனால் அதை நாங்கள் வந்து நெய்யில் வறுக்கலை. வெறும் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழம் மட்டும் நெய்யில் வறுத்துட்டோம். இதுக்கு 50 ஜவ்வரிசி, 100 சேமியா எடுத்திருக்கோம். இதில் ஏலக்காவும் பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிஸ்தா பருப்பு இதையும் சேர்த்துருக்கோம். இதை நெய்யில் வந்து மற்றதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஜவ்வரிசியை நல்லா கொதிக்க விடணும். ஜவ்வரிசி நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் ஆட் பண்ணணும். 100 சேமியா, வறுத்த சேமியா அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரவுமே நம்ம மண்டை வெல்லம் ஆட் பண்ணணும். எல்லோரும் சீனி போடுவாங்க. நாங்கள் இதுக்கு மண்டை வெல்லம் சேர்த்துருக்கோம். 1 கப் மண்டை வெல்லம் எடுத்துக்கணும். சீனி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சீனி போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் மண்டை வெல்லம் ட்ரை பண்ணி இந்த தடவை வீடியோ போட்டிருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நெய்யும் ஊற்றிக்கலாம் கொஞ்சோன்னு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நாங்கள் வந்து பிஸ்தா பருப்பையும் பாதாம் பருப்பையும் கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கோம். மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு தான் நம்ம பால் ஊற்றணும். 200 பால், பச்சை பால் தான். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு காய்ச்சி ஊற்ற தேவையில்லை, பச்சை பாலாகவே ஊற்றணும். மண்டை வெல்லம் போட்டிருக்கனால பால் தெரிஞ்சிரும். அதனால் காய்ச்சாமல் நாங்கள் அப்படியே ஊற்றிக்கிட்டோம். இந்த அளவு பாயாசத்துக்கு நாங்கள் 200 பச்சை பால் ஊற்றிருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நாங்கள் எடுத்துருக்க பால் 200. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ விரதம் விடுறத பார்க்கலாம். சாமிக்கு விளக்கு பொருத்தி வச்சுக்கோங்க. நம்ம சமைச்ச எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கணும். நிற சம்பில் தான் மோக்கணும். மோந்து அதை நீர் விளைவிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சாம்பிராணி பொருத்தி சாம்பிராணி காட்டணும். இந்த மாதிரி சாம்பிராணி காட்டிக்கோங்க. எதுவுமே எச்சி படாமல் தான் சமைக்கணும். ஏன்னா விரதம்ன்றனால, அமாவாசை விரதம்ன்றனால நம்ம எச்சி படாமல் சமைக்கணும். சமைச்சிட்டு அதை ஒரு இலையில் எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சோண்டு காக்காய்க்கு போய் நம்ம முன்னோர்களை நினச்சி காக்காய்க்கு பரிமாறணும். இப்படி தான் விரதம் விடணும் நம்ம. இது என்னோடய மாமாவும் அவங்களோட அப்பாவும் தான். அவங்களுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி விரதம் விடுறோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன சமைச்சோன்னா சாதம், வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தோம். பூசணிக்காய் வந்து சாம்பார் வச்சுருந்தோம். அப்பளம், பாயாசம். அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அமாவாசை ஸ்பெஷல் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.